வணக்கம் நண்பர்களே. அனுமன் ஜெயந்தி 30/12/2024 ஆரம்பிக்குது. அனுமன் ஜெயந்தி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரம் வரதான் அனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. அனுமன் ஜெயந்திக்கு ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ அனுமந்தாய நமக. ஓம் ஐம் பீம் ஹனுமந்தே ஸ்ரீ ராமதூதாய நமகே. ஓம் ஆஞ்சநேய வித்மஹி வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரஜோதியாத். இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அனுமனை வழிபடும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனுமனுக்கு உண்டான ஒரு மாலை நெய்வேத்தியம் அப்படின்னா வடமாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை, வெண்ணெய், இதெல்லாம் அனுமனுடைய ரொம்ப ரொம்ப இஷ்டமான நெய்வேத்தியம். வடமாலை நீங்கள் சாத்தும்போது, அதாவது வடமாலை வெங்காயம் இல்லாமல் உளுந்து, உப்பு, பெருங்காயம், மிளகு இதை வச்சு தான் வடமாலை நீங்கள் சாத்தணும். அதே மாதிரி வெற்றிலை மாலை 11, 21, 27, 54, 108 இந்த வரிசையில் தான் நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தணும். துளசி மாலை நீங்கள் அர்ச்சனைக்கும் கொடுக்கலாம், மாலையாகவும் இடலாம். வெண்ணெய் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் வச்சுருக்கலாம் கொடுக்கலாம். வெண்ணெயில் ஒரு சிறப்பு என்னென்னா, என்னென்ன கஷ்டம்லாம் நீங்கள் படுறீங்களோ அந்த வெண்ணெய் கொடுக்கும்போது அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அது மாதிரி நம்மளுடைய கஷ்டம்லாம் உருகி போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு வெண்ணெய்க்கு. ரெண்டாவது, வெற்றிலை கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடியது வெற்றிலை. வெற்றிலை என்னோடய குழந்த மறந்து போகுது, இல்லை இப்படி இருக்குது, படிக்க மாட்டேங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வெற்றிலை மாலை சாத்துங்க. உறுதியாக அந்த குழந்தைக்கு ஞானம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் தொல்லையிலேருந்து தீர்றதுக்கு, திருமண தடையிலேருந்து தீர்றதுக்கு, குழந்தை வரம் வேண்டியவங்களுக்கு வடமாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது, ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, அனுமனுன்னு சொல்லுவாங்க, மாருதி, வாயுபுத்ரா, இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்குது. ஆனால் அனுமனுன்னு சொன்னாலும் ஆஞ்சநேயா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவருக்கு ஒரு பெரிய சக்தியே உண்டு. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நமக்கு கிடைக்காதது கூட கிடைக்கும். எல்லாமே உடனே கிடைக்கும், நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கிடைக்கும். அவர் எப்போ நமக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆஞ்சநேயருடைய சிறப்பே நிறைய சொல்லலாம். இந்த கிரக தோஷங்கள்லேருந்து கஷ்டப்படுறவங்க ஆஞ்சநேயர் கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிரக தோஷங்கள்லேருந்து அவர் விடுபடலாம். அவர் இல்லாத ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் சொன்னாலும் அவர் கண்டிப்பாக வருவார். வருஷம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனுக்கு உங்களால் முடிஞ்சது பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு கொண்டே கொடுத்து, நல்ல வாசமுள்ள மலர்களை கொண்டே கொடுத்து இந்த சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயருடைய சிறப்பே தனி சிறப்புன்னு சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லணும்னா, அவுள், சர்க்கரை இது அவருடைய நெய்வேத்தியம். இன்னொன்று என்னென்னா, உங்களால் கோயிலுக்கு போக முடியல, நான் வீட்டில் இருந்து தான் நான் சாமி கும்பிடணும், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்லேயே ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருந்தால் வச்சு சாமி கும்பிடுங்க. இல்லையா, உங்கள் மனசில் நினச்சிட்டு ஆஞ்சநேயா அப்படின்னு மனசில் நினச்சி ஸ்ரீராம ஜெயம்னு நினச்சிட்டு அவருக்கு அவுளு சக்கரை கலந்து தீபம் போட்டு, நெய் தீபம் போட்டு அவுளு சக்கரை கலந்து நெய்வேத்தியம் வச்சு வடை வச்சு அந்த வடையை பக்கத்தில் பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி கண்டிப்பாக யாருக்காவது 2 பேர்த்துக்காவது நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா இதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறப்பானது தானம் தான். ஆஞ்சநேயருடைய சிறப்பே தனி சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி மலையில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மலையில் இருக்கிற ஆஞ்சநேயரை போய் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் சொல்லுவாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் பெரிய கோட்டைங்கிற கிராமத்தில் மலையில் இருக்குது. நீங்கள் போகிறவங்க அங்கே போய் கும்பிடுங்க. கண்டிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு எல்லோரும் போய் கும்பிடுங்க. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி கும்பிடுங்க. அனுமனை மீறின சக்தி எதுலையும் இல்லைன்னு என்னுடைய நம்பிக்கை. நான் எப்போவுமே வருஷம் கும்பிடுவேன். திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க மெயினாக வெற்றிலை மாலை போடுங்க, வடமாலை சாத்துங்க. வடமாலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறது கடைசிக்கு வெற்றிலை மாலையாக செஞ்சு சாமி கும்பிட்டு வழிபட்டு வாங்க. நான் பெரிய ஒரு இதுனா அவருடைய ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த இடத்துல நின்று நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அவருடைய ஞானம் நமக்கு கிடைக்கும்.
ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ன 3 தடவை ஒலிக்கணும். ஸ்ரீராம ஜெயத்தவே நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி கட்டி போட்டிங்கனாலும் ரொம்ப விசேஷமானது. இது இதற்கு மேலே பார்ப்போம்.